வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, தொழில், பொருளாதாரம், விவசாயம் இப்படி நாட்டினுடைய வளர்ச்சியில பல்வேறு காரியங்கள் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் கூட உலக அளவுல இன்னைக்கு தங்க வர்த்தகம், அதனுடைய வர்த்தக நிலை நம்ம எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 6 மாதங்களாக தங்க வர்த்தகத்தினுடைய நிலை உயர்ந்து கொண்டே போகிறது. தங்கத்தினுடைய விலையும் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. இது உலக பொருளாதார தன்மைக்கு தகுந்தபடி தங்கத்தினுடைய விலை ஏற்றமடைந்த ஒரு உச்சநிலையை அடைந்து கொண்டே போகிறது. இதற்கு காரணம் என்ன? எதிர்காலத்துல தங்கத்தினுடைய அந்த வர்த்தகம், முதலீட்டு தன்மைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற தகவல்களை நம்ம சேகரித்து தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு தேடுதல் நமக்கு எப்பவுமே இருந்துச்சு. அதன் அடிப்படையில இப்பொழுது நான் சந்திக்க வந்திருப்பது சிபி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். நாம் இந்த தங்க வர்த்தகம், தங்கத்தை குறித்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தேடும் பொழுது நமக்கு அடையாளமாக விளங்கியவர் மதிப்பிற்குரிய திரு சிபி சக்கரவர்த்தி அவர்கள். ஏனென்றால் இந்த துறையில கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப சின்ன வயதிலேயே தன்னுடைய தந்தையிடமிருந்து சிபி டைமண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு பரசுராமன் அவர்களுடைய வழி நடத்துதல ரொம்ப சின்ன வயதிலேயே இந்த துறைக்குள்ளாக பயணித்து நன்கு அனுபவம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் சிபி டைமண்ட்ஸ் குழுமம் 3 தலைமுறைகளாக இந்த தங்க வணிகத்திலே நம்பிக்கை, நாணயம், அழகு இப்படி பல்வேறு இலக்கங்களை கொண்டு மிக அழகாக இந்த வர்த்தகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 3 தலைமுறை பயணம். திருப்பூர் பின்னலாடை தொழில் 1930களிலே தொடங்கியது என்றால் சிபி டைமண்ட்ஸும் 1930களிலே தொடங்கப்பட்ட சரித்திரத்தை நினைத்து நாங்க உண்மையிலேயே பிரமித்து போனோம். ஏனென்றால் இவர் இந்தியா மட்டுமல்ல, ரொம்ப சின்ன வயதிலேயே ஜெமாலஜி படித்த ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை பெற்றவர். இந்தியாவில் படித்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலும் சென்று இந்த படிப்பை கற்று தேர்ந்தவர். தங்கம் மாத்திரமல்ல, அனைத்து கனிமங்களை குறித்த விசேஷித்த ஞானம் அவருக்குள்ளாக இருக்கிறது அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த தேடுதலிலே கிடைத்த ஒரு பொக்கிஷமாக எங்கள் கண்களுக்கு அவர் தெரிந்தார். வாங்க, அவர்கிட்ட நிறைய தகவல் இருக்கிறது. தங்க வணிகம், தங்கத்தினுடைய தன்மை, கேரட்னா என்ன, இப்படி நிறைய கேள்விகளை கேட்க நேயர்களுக்காக, உங்களுக்காக ஆசையாக இருக்கிறோம். அவர் ரோட்டரி அமைப்பினுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரோட்டரி சங்கத்தினுடைய தற்போதைய தலைவராகவும் இருக்கிறார். சேவை பணிகளிலும் அவர் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள், சிபி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு சிபி சக்கரவர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை குறித்து இவ்வளவு நேரம் சொல்ல வேண்டியது ஏனென்றால் உங்களை குறித்த அறிமுகம் என்றும் பொழுது நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய சேனலுக்கு நீங்க தங்கத்தை பற்றிய பல்வேறு தகவல்களை வழங்க போவதற்காக நன்றி. சொல்லுங்க, சிபி டைமண்ட்ஸ் அதனுடைய ஒரு சரித்திரத்தை நம்ம சொல்லணும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, எப்போது இருந்து இந்த தலைமுறை தொடங்குகிறது, எந்த ஆண்டுல தாத்தாவுடைய தொடக்கத்துலதான் இது ஆரம்பமா இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க. நேயர்களுக்கு வணக்கம். நுகர்போர் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் சார் கேள்விப்பட்டிருக்கேன், நேர்ல சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி. சிபி டைமண்ட்ஸ்ங்கிறது என் அப்பா ஆரம்பிச்சு, என்னோட பேருக்கு பின்னாடி ஆரம்பிச்ச சிபி ஜுவல்லரிங்கிற பேர்ல ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பிறந்தோடனதான் பேர் வச்சு ஆரம்பிச்சு? ஆமாமா, என்னோட 1 வயசுல கடை. அதுக்கு முன்னாடி தாத்தா தஞ்சாவூர் ஒரத்த நாட்டுல, சொந்த ஊர் இங்க கவுண்டம்பாளையம், பல்லடம் பக்கத்துல இருக்க கவுண்டம்பாளையத்துல தான் இருந்திருக்காங்க. பிழைக்கிறதுக்காக அங்க போயிருக்காங்க. பாருங்க, இங்க இருந்து அங்க பிழைக்க 1930 போது திருப்பூர் அவ்வளவு உதயமாகவில்லை. வந்தோரை வாழ வைத்த திருப்பூர் இல்லையா?
இங்க இருந்து அங்க போறாரு. ஆமா, அங்க ஒரத்தநாடு அதான் போறாரு. அங்க போய் அவரோட மாமா, தாய் மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பழனி முத்து கவுண்டர் சொல்லிட்டு அங்க ஒருத்தர் போய் கத்துக்கிறாரு. கடை வியாபாரம் கத்துக்கிட்டு 40கள்லயே அவரு ஸ்டார்டிங்லயே சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறாரு. சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஜுவல்லரிஸ் ஆரம்பிச்சிடறாரு. ஆமா ஆமா ஆமா. அப்போ அந்த டைம்ல பிபி ஜுவல்லரிங்கிற பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு அப்பா நிறைய பேர் 11 பேர் இருக்கிறதுனால பெரிய குடும்பம். அப்பாவும் கத்துக்கிறாரு. சுயமா வெளில போய் கத்துக்கோன்னு ஒரு ஆட்டிடியூட வந்து தஞ்சாவூர்ல ஒரு கடையில போய் பழனியப்பா ஜுவல்லரி ஒரு 1.5 வருஷம் கத்துக்கிட்டு திருப்பி தொழிலுக்கு தாத்தா கிட்டயே போய் ஜாயின் பண்றாரு. பண்ணிட்டு ஒரு டைம்க்கு அப்புறம் சொந்த ஊருக்கே போயிடலாம், அங்க டவுன் ஆகுது, டவுன் ஆகுது, சொந்த ஊருக்கே வரலான்னு சொல்லிட்டு இங்க 86, 87ல திரும்பவும் சொந்த மண்ணுக்கே வந்து இங்க அப்ப அந்த டைம்ல வந்து ஈஸி கிடையாது. நகைக்கடைனா போல வந்து லைசன்ஸ்ல ஈஸியா வாங்கிடும். அப்ப வந்து கோல்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ன்றது இருக்கு, அது கோல்டு ஜுவல்லரிக்கு லைசன்ஸ் இருக்கு. சோ 10-11 கடை தான் மொத்தமாவே இருந்திருக்கு. சோ 88ல லைசன்ஸ் ஒபிஷியலா 88ல ஜனவரியில அப்ப கடையை திறக்கிறார். சிபி ஜுவல்லரிங்கிற பேர்ல திறக்கிறார். தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துல வந்து டைமண்ட் ஜுவல்லரி இன்க்ளூட் பண்றதுனால சிபி டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அப்படிங்கிற பேர்ல வருது. நான் பிசினஸ்குள்ள வரும்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஜுவல்லரி இப்போ ஜெமாலஜி சம்பந்தமாவே படிச்சிருக்கிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டும் ஜாஸ்தி இருக்கிறதுனால டைமண்ட் நைட கான்சென்ட்ரேட் பண்றேன். சிபி டைமண்ட்ஸ்ங்கிற பேரு தான், ஜுவல்ஸ்ங்கிற பேரையும் எடுத்தாச்சு. சிபி டைமண்ட்ஸ்ங்கிற பேரு தான் பிரத்யேகமா தெரியப்படுது. என் பொண்ணு பேர் வைரா அப்படிங்கிற பேர்ல, உங்க குழந்தை பேரு வைரா. இப்பவும் நீங்க வைரா பிராண்ட்னு சொல்லிட்டு இப்போ வந்து வைராங்கிற பேர் தான் இப்போ வெளில ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். வைரா பை சிபி டைமண்ட்ஸ்ங்கிற பேர்ல நம்ம இருக்கோம். 2016-17ல வந்து நம்ம வைராங்கிற பேர்ல கடையும் மாத்திருக்கோம். ட்ரெடிஷனல் ஜுவல்லரி மாதிரி உள்ள போய் எல்லாம் கவுண்டர் இருக்கும் அந்த மாதிரி இல்லாம தனித்தனி செக்ஷன், ஒரு அப்பாயின்மெண்ட் பேசிஸ், கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி கேட்டகரியில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த வயதில நீங்கள் தொழிலுக்குள்ளாக வந்தீர்கள்? ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் ஸ்கூல் படிப்பு அதான் என்ன சொல்றேன், மதியம் ஈவினிங் வந்துடும் இல்லையா, ஈவினிங் நான் ஒரு பையன் தான், கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. என் அம்மா கூட இருக்காங்க. அம்மா வந்து பிசினஸ்க்கு வந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. அம்மாவும் பிசினஸ்ல இருக்காங்க. நானும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்க கடைக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் டைம்ல இருந்தே வந்து கடையில டோர் திறக்கிறது, கஸ்டமருக்கு டோர் திறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சுதான், டீ வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. இயல்பாகவே உங்களுக்கு வந்து இந்த தங்க வணிகத்துறை, இந்த ஆபரணங்கள், தங்கம் மட்டுமல்ல, பிளாட்டினம், வைரம், வைடூரியங்கள், நவரத்தினங்கள், இதை பற்றிய அந்த ஞானத்தை எப்படி அவ்வளவு இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சா? ஏன்னா நீங்க வந்து இந்த ஜெமாலஜில படிச்ச ஒரு சிறப்பு தன்மையோடு திகழ்கிறீர்கள். அந்த ஆர்வம் வந்து சின்ன வயதிலே ஏற்பட்டு விட்டதால அப்பா ஒவ்வொரு இதா அவங்கள அனுப்புனாங்க. என்னன்னா அப்பாவே ஒரு ஜெமாலஜிஸ்ட் தான். அப்பா வந்து இங்க தொழில் தொடங்கிட்டு அவருக்கு ஒரு தேடல் இருக்கும் போது பாம்பேல போய் அவரு படிக்கிறாரு. அவரு ஜெமாலஜி, ஒரு அப்துல் ஜாஃபர் கான் ஒரு டியூட்டரோட ஜுவல்லரி ஜெமாலஜி எல்லாம் படிச்சுக்கிறாரு. படிச்சு எங்க இந்த இன்ஸ்டியூட் இருக்கு, இந்த இன்ஸ்டியூட் தான் படிக்கணும்னு முன்னாடியே முடிவு பண்றா. படிக்கும் போதே என்கிட்ட, அதாவது ஸ்கூலுக்கு நான், அதாவது 5, 6, 7 வகுப்புல படிக்கும் போதே வந்து எனக்கு இந்த மாதிரி ஜெமாலஜின்னு ஒன்று இருக்கு, 12th முடிச்ச உடனே நீ அங்கதான் போறேன்னு எனக்கு முன்னாடியே அப்பா வந்து சொல்லிட்டாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இயல்பாவே. சோ 12th முடிச்ச உடனே நான் வந்து எக்ஸாம் முடிச்சு அடுத்த 2 நாள்ல நான் பாம்பேல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியாச்சு. அந்த பயிற்சிகள் எல்லாம் என்ன விதமான பயிற்சிகள் அங்க கிடைச்சிச்சு உங்களுக்கு? வைரங்களை பற்றிய அதனுடைய தன்மைகள், அதனுடைய ஃபர்ஸ்ட் வந்து கலர் ஸ்டோன்ஸ், அதான் ஜெமாலஜிங்கிறது எல்லா ரத்தினங்களையும் பத்தி படிக்கிறது தான் ஜெமாலஜி, ஸ்டடி ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸ், அதான் ஜெமாலஜி. அதுக்கப்புறம் டைமண்ட் கிரேடிங், அசார்ட்மெண்ட் இருக்கு. அசார்ட்மெண்ட்ங்கிறது ரஃப் ஸ்டோன்ஸ், பட்டை தீட்டாத அந்த ஸ்டோன்ஸை பத்தி படிக்கிறது. அப்புறம் பட்டை தீட்டி அதை கிரேடிங் பண்றது, அந்த அதெல்லாம் வந்து டைமண்ட் கிரேடிங் தனியா படிச்சிருக்கோம். அப்புறம் ஜுவல்லரி டிசைனிங் அந்த கோர்ஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நாங்க பாம்பேல ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இடத்துல படித்தேன். அங்கேயே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கத்துக் கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ பயிற்சி கொடுக்கிறவரா வந்து நீங்க வந்து சேவை பண்ணி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அங்கே டீச்சிங்கும் ஒரு 2.5 வருஷம். அமெரிக்கால போய் அதே போல ஜெமாலஜி இது வந்து அங்க உள்ள அந்த நாட்டினுடைய
அந்த படிப்பும் படிச்சீங்களா? ஆமாங்க, கலிபோர்னியால சாண்டியாகோ, அங்க ஜெமாலஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கா, அங்க போய் கிராஜுவேட் ஜெமாலஜிஸ்ட், அப்புறம் அக்ரெடிட்டட் ஜுவல்லரி ப்ரொஃபஷனல், இந்த கோர்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் அங்க படிச்சுட்டு வந்தேன். இங்க வந்து அப்புறம் MBA முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். முழுமையாக தொழிலுக்கு வந்து எப்போ வர்றீங்க? அப்பாவும் நடத்திட்டு இருக்கிறாரு முழுமையான நிர்வாகத்துக்குள்ள. அப்ப வந்து 2 பிரான்ச் இருந்துச்சு, 3வது பிரான்ச்சா இது எனக்கு பொறுப்பா கொடுத்துட்டாங்க. எனக்கு ஃபுல் ஃப்ரீடமோட நான் MBA படிக்கும் போது என்னோட சிபி டைமண்ட்ஸ் பார்க் ரோடு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர்லயே வந்து நான் MBA சப்மிட் பண்ணி அது ஒரிஜினல் ப்ராஜெக்டாவும் நான் 2010ல துவங்கின கடை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கண்ட்ரோல்ல, ஃபுல்லாவே எனக்கு ஃப்ரீடத்தோட ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. சிபி டைமண்ட் அண்ட் ஜுவல்லர்ஸ் அப்படின்னாவே திருப்பூர்ல வந்து ஒரு தனி முத்திரை பேர் வாங்கின ஒரு நிறுவனத்தை வந்து அப்பா உருவாக்கி நீங்கள் இதை தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள். உங்களுடைய இந்த பயண பாதையில குறிப்பிட்டு சொல்லும்படியான, ஏன்னா நீங்க வந்து நிறைய புகழ்பெற்ற ஆலயங்களுக்குரிய அணிகலன்களையே வந்து வடிவமைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வந்திருக்குது. திருப்பூர் மண்ணின் மைந்தர்களே வந்து கொடுத்திருக்காங்க. அந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. குறிப்பா 2 ப்ராஜெக்ட் நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஒன்னு வந்து கடைசியா பண்ண ப்ராஜெக்ட் MS பிரசாத் அப்படிங்கிற ஒரு பிரசாத் பிலிம்ஸ், நிறைய ரஜினி படங்கள், நிறைய பழைய படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் வேண்டுதலுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி சூர்யா கட்டாரி இல்ல நந்தகா அப்படிங்கிற பேர்ல அவருக்கு சிலையில கையில வச்சிருக்கிற வால் வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்துச்சுங்க. அதை நம்ம பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 2.25 கிலோ கோல்டு, ஒரு 6 கிலோ சில்வர் வச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021. இப்ப வந்து திருப்பதி அவர் கையில இருக்கிற வால் செஞ்சது வெங்கடாச்சலபதி கையில இருக்கிறது நீங்க செஞ்சது. நம்ம தனியா இங்க கோயம்புத்தூர்ல நம்மளோட நகாஸ் கை வேலை சிறந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆர்டிசன்ஸ் வச்சு அவங்களுக்கு டிமாண்ட், இப்போ தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானத்துல போய் உட்காந்து 2 மீட்டிங் நடத்தி அவங்க சொல்ற டிசைன் எல்லாம் வர வச்சு பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து உங்களுடைய பழைய உங்க ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்தலத்துல வந்து ஒரு இதை பண்றீங்கன்னா அருமை அருமை. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கடை வைராங்கிற பேர்ல ஆரம்பிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங் அமைஞ்சது வந்து நம்ம பாப்பிஸ் குரூப் சிவகுமார் அங்கிள் அவங்களோட ஃபேமிலில இருந்து இந்த ஆர்டர். நம்ம பழனி முருகர், திருவாவணங்குடி முருகர், படை முருகர் சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு டைமண்ட் கிரவுன் செஞ்சு கொடுத்தாங்க. அருமை அருமை அருமை. 2017 வைரக்கிரீடம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் சின்ன சின்ன பைரவருக்கு பண்ணி கொடுத்து 24 கேரட்ல சில இந்த மாதிரி கோயிலுக்கு சம்பந்தமான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. உண்மையிலே அதான் பாருங்க, அந்த பாரம்பரியமான அனுபவமும் அந்த தொழில் மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு தேடுதலும் தான் இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை. ஏன்னா நாங்க இங்க வர்ற வரைக்கும் இதை நீங்க தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அருமை அருமை அருமை. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள். லக்கியா தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. யார் சொன்னதான் தாத்தா முன்னாடி புண்ணியமோ தெரியல எனக்கு. நிச்சயமா நிச்சயமா சகோதரன். இப்போ கேரட் பத்தி பேசுறோம். நம்ம கேரட்ல வந்து 916, 24 கேரட், 22 கேரட், 18 கேரட் அப்படின்லாம் வந்து மக்கள் சொல்றாங்க. மக்கள்கிட்ட வந்து உங்களை போன்ற ஜுவல்லரி நிறுவன வர்த்தகர்கள், நிர்வாக இயக்குனர் சொல்றீங்க. அதை பற்றி பொதுமக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் ஒரு விளக்க கருத்துரை சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம். 24 கேரட் அப்படிங்கிறது கோல்டு பார், பியூரஸ்ட் ஃபார்ம். இப்போ ரிஃபைனரி, அதாவது மைன்ல இருந்து எடுத்து ரிஃபைன் பண்ணி அதுல பியூரஸ்ட் ஃபார்ம் கோல்டு வந்து 24 கேரட் இருக்கும். அதுதான் வந்து சுத்தத்தங்கம். சொக்கம் அப்படிங்கிறது 99.9% 99.5% சொல்லிட்டு, ஏன்னா 100% பெர்ஃபெக்ஷன் எப்பவுமே கிடையாது. அந்த பெர்சன்டேஜ்ல வருது. அது 24 கேரட்னு சொல்றோம். 916 வார்த்தை நிறைய பக்கம் யாரும் தெரியல. அது ரொம்ப சாதனை கால்குலேஷன். அப்ப 100 டிவைட் பை 24ங்கிறது ஒரு கேரட். கால்குலேட் எடுத்து 100 டிவைட் பை 24, ஒரு கேரட்ங்கிறது 4.16 அப்ராக்சிமேட்டா இன்டு 22னா உங்களுக்கு 916 வந்து 91.666%. ஸோ 91.6% மேல கோல்டு இருக்குன்னா, அந்த ஆபரத்துல இருந்துச்சுன்னா ஹால்மார்க் பாஸ் ஆகும்.
91.5 இருந்துச்சுன்னா ஹால்மார்க் ஃபெயில் ஆகும். அதனாலதான் இது பாஸ் ஆனது அப்படின்றதுனால 916ங்கிற வார்த்தை வந்து பிரபலமா நீங்க கேள்விப்படுற வார்த்தை வந்து 916ங்கிறது 22 கேரட் கோல்ட குறிக்குது. இது வந்து பிளெயின், அதாவது வெட்டிங்க்கு யூஸ் பண்ற பிளெயின் கோல்டு ஜுவல்லரியில நிறைய யூஸ் பண்ற கேரட் கோல்டு வந்து 22 கேரட் கோல்டா இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி அப்புறம் மத்த ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்காக ஸ்டோன்ஸ் எல்லாம் நிக்கணும் இல்லையா, ஸ்ட்ராங்கா நிக்கணும். இப்ப அந்த ஸ்ட்ரென்த்துக்காக என்ன பண்றாங்கன்னா நம்ம 18 கேரட்ல 14 கேரட்லயும் நம்ம பண்றாங்க. வைரம் போன்ற வைர நகைகள் போன்ற வைர நகைகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 18 கேரட்டோ இல்ல 14 கேரட்டோ தான் இருக்கும். இப்போ 14 கேரட் ரொம்ப ஒரு கோல்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியானால 14 கேரட்டுக்கு நிறைய வர்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 18 கேரட்டுங்கிறது 75% வந்து உங்களுக்கு இது கால்குலேஷன் போட்டீங்கன்னா 75% வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கும். மீதி வந்து காப்பர், சில்வர் போன்ற மத்த மெட்டல்ஸ் இருக்கும். இது 14 கேரட் பாத்தீங்கன்னா 58.5% பிஎஸ் ஹால்மார்க் ஸ்டாண்டர்ட் படி 58.5% வந்து கோல்டும், மீதி வந்து காப்பர், சில்வர் போன்ற விஷயங்கள் இருக்கும். அப்புறம் ஒயிட் கோல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது கோல்டு கலரே வந்து ஒயிட்டா இருக்கும், வெள்ளையா இருக்கும். குழப்பிக்க வேண்டியது கிடையாது. பிளாட்டினம் இயல்பாவே அது தன்மை வெள்ளை. இது வந்து நிக்கல்ங்கிற இன்னொரு மெட்டல், வேற பல்லேடியம் நிறைய இருக்கு. அதுல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னாலஜிக்கலா என்ன அலாய் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அலாய் ஆட் பண்ணும்போது கோல்டோட கலரே வெள்ளையா மாறிடுது. வெள்ளை தங்கம் ஒயிட் கோல்டு இருக்கு. ரோஸ் கோல்டுன்னு இருக்கு. அந்த கோல்டு சில்வர் அடிஷன்லாம் இல்லாம காப்பர் மட்டுமே போடும்போது அது ஒரு பிங்க் ஸ்டோன் வருது, ரோஸ் கோல்டுன்னு சொல்றோம். சோ கோல்டு பொறுத்த வரைக்கும் எல்லோ கோல்டு, ஒயிட் கோல்டு, ரோஸ் கோல்டு, இது மூணு வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. இது போக எல்லா கலர்லயும் நம்மளால கோல்டு பண்ண முடியும். ப்ளூ கலர்லயும் பண்ண முடியும், கிரீன் கலர்ல பண்ண முடியும், பர்பிள் கலர்ல பண்ண முடியும். அதுக்கு உண்டான அலாய் மெட்டல் ஆட் பண்ணும்போது ஆனா அதெல்லாம் வந்து அக்செப்டபிளா இல்ல. மக்களுக்கு வந்து தங்கம்னாவே அது கண்ணை பறிக்கிற எல்லோ மஞ்சள் கலர் தான். ஒயிட்டே வந்து செகண்டரி தான். ஆனா இப்ப ட்ரெண்ட்ல ரோஸ் கோல்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு வருது. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியமான இன்றைய ஒரு எதிர்பார்ப்பான கேள்வி, தங்கத்தினுடைய விலை வந்து சமீப காலமா வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு இறக்கம் வருது, அது 2000 ரூபாய் குறையுது, 1500 ரூபாய் குறையுது. அப்படின்னால அடுத்த ஒரு 2-3 நாட்கள்ல திரும்ப அதையும் தாண்டி பயணிக்கிறது. தங்கம் விலை தற்போதைய இந்த விலையேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு நாளைக்கு இந்த விலையேற்றம் இருக்கும், தற்போது தங்கத்தின் மேல் முதலீடு செய்யக்கூடிய சரியான தருணம் தானா, அதை குறித்த ஒரு விளக்கம். முக்கியமான கேள்வி. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கும் இது என்னோட ஒப்பீனியனா, அது என்னோட கருத்தா, உங்களுடைய கருத்தா தான் பதிவு பண்றேன். இது வந்துங்க இப்போ இப்ப இருக்கிற கரண்ட் சூழ்நிலை, இப்போ வந்து கரெக்டா இப்போ பாகிஸ்தான் இந்தியா வார், இதனால ரேட் வந்து நடுவுல படன்னு ஏறிச்சு. ஆமா, சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே 2 நாள்ல குறையுது. நம்மளுக்கே தெரியுது ஒரு நியூஸ், ஒரு சின்ன இன்சிடென்ட் நம்மளை பாதிக்குது. ஓவரால் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், எல்லா கண்ட்ரிக்கும் உண்டான ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் கோல்டு பாதிக்கும். யூஎஸ் இப்போ ட்ரம்ப் அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாத்தினது, அப்புறம் ரிசர்வ், அந்தந்த ஊரோட ரிசர்வ் வங்கிகள், நம்ம ரிசர்வ் வங்கினா ஒவ்வொரு ஃபெடரல் பேங்க் இருக்கு அங்க. சோ அவங்க வந்து வார் சிச்சுவேஷன் அப்ப கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கோல்டு ரேட் ஏறும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்து நிறைய பேர் வந்து தங்கத்தை வந்து கொள்முதல் பண்ணும்போது வாங்கும் பொழுது ஆகுது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எனக்கு கணக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 வருஷத்துக்கு இறங்கறதுக்கான வாய்ப்பு, ஏறதுக்கான தன்மை தான் இருக்கு அதிகமா. அது நம்மளுக்கு ரேட் பார்த்தாலே 6 மாசத்துக்கான ரேட் பார்த்தாலே உங்களுக்கு போதும். பல மடங்கு இன்னும் ஏறதான் போகுது. அந்த சூழ்நிலையில தான் அதாவது டெய்லி ரெக்கார்ட் பிரேக் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஹைஸ்ங்கிறது ஏன்னா இன்றைய சூழ்நிலையில இப்ப பாத்தீங்கன்னா 2020 அந்த மாதிரி சூழல்கள்ல 37,000 இருந்த அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 5 ஆண்டுகள்ல 100% இன்னைக்கு 70,000 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆமா, 70-75,000 ரூபாய் வரைக்கும் வந்து உயர்ந்து கொண்டு போகிறது. இது உங்களுடைய கருத்தாக நீங்க பதிவு பண்ணீங்க. தங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம், அது வந்து எப்போ அது உங்களுடைய பார்வையில எப்போ ரொம்ப மக்கள் வந்து அதிக அளவுல விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க? எப்போ? தங்கம் புதுசு இல்லைங்க, வந்து எப்பவுமே அதுக்கு உண்டான ஒரு ஈர்ப்பு வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. மெயினா நம்மளோட கல்ச்சர்லயே இருக்கிறதுனா, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்கள
கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இத்தனை பவுன் போட்டு கரையை சேர்த்துருங்கிறது நம்மளோட ட்ரெடிஷன்ல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காகவே நம்ம வெட்டிங் இண்டஸ்ட்ரி நம்பியே ஒரு பெரிய இந்தியால இருக்கிற கல்ச்சர் இப்போ சைனால இது கிடையாது. சைனால நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னும் தங்கத்தை ஒன்னும் கொடுத்துக்க போறது, அவங்க போட்டுக்கிறதெல்லாம் வெள்ளங்க ஒயிட் கோல்டோ பிளாட்டினமோ இருக்கும். கோல்டு மாத்திக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இயல்பான விஷயம் இல்லை, கல்ச்சர்ல இருக்கு. நம்ம கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த்தே வந்து நம்ம மக்கள் எல்லார் கையிலயும் தங்க இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கல்ச்சர்லயே இருக்கு. இது வந்து இப்போ இந்த 100-200 வருஷம் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷமா சேர சோழ பாண்டியர் அந்த டைம்ல இருந்து இது இந்த சேமிப்பு கோல்டு ஒரு சேஃப்டியான விஷயம். ஏன் தாலி வந்து கோல்ட்ல செய்யணும், கடைசி திடீர்னு ஏதோ அர்ஜென்ட்னா வைஃப்க்கு கழுத்துல இருக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் ஆகும், கண்டிப்பா உடனே பணம் தாலி கூட ஏன் வெயிட்டா போடுறாங்க. சோ இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. இந்த தங்கத்தை வந்து கொள்முதல் செய்து எதிர்காலத்துக்காக ஒரு சேமிப்பாக மாற்றுவதற்கு தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க இல்லையா நடுத்தர மக்கள், செல்வந்தர்கள், அதே ஏழை எளிய மக்கள் சேமிச்சு வாங்கும் பொழுது கூட பிஸ்கட்டா வாங்கக்கூடாது, காசா வாங்கக்கூடாது, அதாவது தங்க காயினா வாங்கக்கூடாது, அது ஒரு ஆபரணம் போல் தோற்றமளிக்கிற மாதிரிதான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் நகையாதான் வாங்கணுமா, இல்ல பிஸ்கட்டாவும் காசாவும் வாங்கிக்கலாம்? அப்படி வாங்குறதா இருந்தா எப்படி வாங்கணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம ஊர்ல இப்போ ஏதோ எமர்ஜென்சினா பேங்க்ல போய் பிளெட்ஜ் பண்ணி ஒரு அமௌண்ட் வாங்குறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. அது ஒரு பொருளா மட்டும்தான் ரூல் படி வந்து ஒரு பொருள், அதாவது கரன்சி. இப்போ நீங்க ஒரு கோல்டு பாராவோ இல்ல ஒரு கோல்டு காயினோ அது கரன்சியா ட்ரீட் பண்ணப்படுது, அது நீங்க கொடுத்து பண்ண முடியாது. அது பேசிக்கா ஒரு ரொம்ப பேசிக் வந்து ஒரு ஆபரணமா இருக்கணும். தாலியில வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி காசுன்னு சொல்லுவாங்க, அது நினைப்பாங்க. சோ அதுல மேல ஒரு குந்து இருக்கும், குந்து வச்சா அது வந்து ஒரு ஆபரணமா இருக்கும். சோ ஒரு குந்து வச்சுட்டா அது ஜுவல்லரி. சோ அந்த பர்பஸ்க்காகவே குந்து வச்சு வாங்குறவங்க இருக்காங்க, வாங்கி அதை பிளெட்ஜ் பண்ணி அதை வந்து அவங்க பிசினஸ்க்கோ ஏன் வந்து பேங்க்ல வாங்குறது இல்ல, பிளெயின் காயின் வந்து பிளெயின் காயின் கரன்சி ஆயிடும், கரன்சி கொடுத்து கரன்சி வாங்குற கணக்கு. அந்த மாதிரி முக்கியமான ரூலே வந்து நீங்க காயினவோ பாரம் வைக்க முடியாது, வச்சு பிளெட்ஜ் பண்ண முடியாது. அதனால மட்டும் யூஸ் பண்ற பொருளா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உங்களுடைய நீண்ட அனுபவத்தின் மூலமாக சிபி டைமண்ட்ஸ் மூலமாக வைரா அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நீங்களே அழகா ஒரு வைர நகைகளையும் தங்க ஆபரணங்களையும் இங்கேயே வடிவமைத்து நீங்க வந்து நிறைய உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. வைராக்குரிய தனித்தன்மை என்ன? வைரா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பொண்ணோட பேர் வைரம். அந்த பொண்ணுக்கே வைரத்தையே பெற்றிருக்கிறீங்க. பொண்ணோட பேர் வந்து வைராங்க. அப்புறம் ஒவ்வொரு டைமும் தலைமுறையா பேர் மாறிட்டே இருந்திருக்கு. இப்ப என் பேர்ல அப்பா வச்சிருக்காரு, நான் வந்து என் பொண்ணு பேர்ல கடையை மாத்திருக்கேன். அதுவும் சும்மா மாறல, ஏன்னா என்னோட விஷன் வந்து ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க இருக்கிற பொருளை மட்டும் விற்காம அவங்களுக்கு தேவையை அறிந்து அதை செஞ்சு கொடுக்கறதுல ஸ்பெஷாலிட்டி. இப்போ கோயில்கள்லாம் நம்ம ஆர்டர்லாம் ஏன் காரணம்னா நம்ம ஸ்பெஷாலிட்டி வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கு. ஸோ வைரால ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றோம்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறோம். என்ன பட்ஜெட் உங்களுக்கு, இதுதான் பட்ஜெட், இந்த பர்டிகுலர் விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வெட்டிங்க்கு எனக்கு தேவைப்படுது, இல்லை ஒரு சீர் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு தேவைப்படுது, அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கு. இது இப்போ தற்போதைய காலத்துல வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு, அவங்க டைம் கொடுக்குறாங்க, தேவையான கஸ்டமர் வந்து அவங்க டிசைன் அவங்களே கொண்டு வராங்க. எனக்கு இந்த கான்செப்ட் வேணும், எனக்கு ஒரு மயில் வச்சு எனக்கு வேணும், இல்ல என் அப்பா வந்து எனக்கு ஒரு சிங்கம் வச்சு வேணும், அவங்க டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி வருது. நம்ம சீக்கிரமா செஞ்சு கொடுத்துறோம். இப்போ ஒரு 3 நாள் 4 நாள்ல செஞ்சு கொடுக்குற பொருள் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் சம்டைம்ஸ் 1 மாசம் ஆகும். ஒரு பேசிக்கான டிசைன், சிம்பிள் டிசைன் தான் 3 நாள் 4 நாள்ல நம்ம செஞ்சு கொடுத்துட முடியுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. கண்டிப்பா நீங்க டெக்னாலஜியை பத்தி சொல்லும் பொழுது அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய செஞ்சு கொடுக்கறோம்ன்ற பத்தி பேசும் பொழுது இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏஐ எல்லா தொழில்நுட்பத்துக்குள்ள எல்லா உலகம் முழுக்க பரவிருச்சு. இப்ப எங்களுடைய ஊடகத்துறையிலே ஏஐல நாங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின் போது கலை நயத்தை அழகாக சொல்லுகிற உங்களுடைய தங்க ஆபரண இந்த தொழில் எப்படி ஏஐ வந்து எந்த அளவுக்கு புகுத்தி இருக்கிறீங்க, அதனுடைய
அனுபவங்களை பத்தி. முக்கியமான கொஸ்டின், ரைட்டான டைம்ல. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நான் வந்து இப்ப ஏஐ ரெகுலரா யூஸ் பண்றேன். அருமை. அது நம்ம எப்படி அதை யூஸ் பண்றீங்க? நம்ம இன்னொருலயே வந்து நம்ம டிசைனர், ஜுவல்லரி டிசைனர் இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேலை இல்லாம போற அளவுக்கு ஏஐ வந்துருச்சு. எப்படின்னா இப்போ சாட் ஜிபிடியோ எனி ஏஐ எடுத்து அவங்க கஸ்டமர் உட்கார வச்சு அவங்க சொல்றத ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்ல டைப் பண்ணி கொடுத்தா 30-40 செகண்ட்ல ஃபைனல் அவுட்புட் டிசைனை வந்து இப்படிதான் வரப்போகுதுன்னு அது காமிச்சிருது. அதாவது அது ஃபியூ செகண்ட்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த டிசைன் கொடுத்துருக்கு. அதுல இப்படி வேணும் அப்படி வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோன் வந்து இருக்கிற மாதிரியே ஆனா ஸ்டோன் இருக்க கூடாது கஸ்டமர் கேக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து எதுக்கு தேவையில்லாம அந்த கல்லுல போய் இன்வெஸ்ட் பண்றோம், எனக்கு வந்து ஸ்டோன் மாதிரி தெரியணும் ஆனா ஸ்டோன் இல்ல, ஸ்டோன் நீங்க கோல்ட்லயே அத ஸ்டோன் மாதிரி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏஐக்கு கொடுத்தோம்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி அதை செஞ்சு கொடுத்துருவோம். 3 கலர்ல வேணும். இப்போ உங்களுக்கு 3 கலர் சொன்னேன், எல்லோ, ஒயிட், ரோஸ். இந்த 3 கோல்டும் இணைச்சு எனக்கு வேணும்னா 3 கலரையும் மிக்ஸ் பண்ணி அவுட் கொடுக்கும். அது அப்படியே மேனுஃபேக்சரிங் கொடுத்தா அப்படியே செஞ்சு கொடுத்தா நடுவுல இந்த டிசைனிங்கான வேலை வந்து அப்படியே அது உலகம் எங்கேயோ போயிருச்சு இல்லையா? பாருங்க, நீங்க ஒரு பாரம்பரியமான இந்த தொழில் சார்ந்த ஒரு 3 தலைமுறையில பிறந்த ஒரு சகோதரர் நீங்க. ஏஐ வந்து எப்படி ஆச்சரியப்படுத்துது அப்படின்றத பாக்க. அதான் இது எல்லாமே உங்களால பண்ண முடியும், உங்க அனுபவத்துக்கு நல்லா பண்ணிருவீங்க. ஆனா அதையும் எளிமையாக்கி அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10 செகண்ட்ல இதை அப்படி காட்சி பொருளா காமிக்கும் போது எவ்வளவு எளிமையாகிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி, பிளாட்டினம் வந்து தொங்கத்தை காட்டிலும் பயங்கரமான ஒரு விலை மதிப்பு உள்ளது அப்படின்றது உலகளாவிய ஒரு செய்தி, எல்லாருக்குமே தெரியும். ஆனா தங்க அளவுக்கு வந்து பிளாட்டினம் வந்து மக்கள் மத்தியிலையும் பெரிய வரவேற்பையோ வர்த்தகத்தையோ அடைஞ்சிச்சு அப்படின்றது மாதிரியான ஒரு இது இல்லை. அது ஒரு பேரா இருக்குது, ஒரு முத்திரையா இருக்குது பிளாட்டினம், அது மதிப்பு மிகுந்தது அப்படின்னு. என்ன காரணம்? ஏன் பிளாட்டினத்தை விரும்புற கஸ்டமர்கள் அதை தான் விரும்புவாங்களா, இல்ல அதுக்கு அப்படித்தான் அவ்வளவுதான் அதனுடைய மதிப்பு இருக்குதா? பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் அது பிளாட்டினம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மெட்டல். அது வந்து இயல்பாவே வெள்ளையா தான் இருக்கு, சில்வர் டோன்ல தான் இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங், உறுதித்தன்மை எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். ரொம்ப டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நீங்க 1 பவுண்ட் காயின் 8 கிராம் காயின் வந்து இருக்குன்னா அதே சைஸ்ல நீங்க ஒரு பிளாட்டினம்ல ஒரு காயின் அடிக்கிறீங்க, அது 10 கிராம் வரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான விஷயம். அப்புறம் உருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா உரிக்கிற முடியாது, அதுக்கு டெக்னாலஜியே வேணும். தங்கம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 டிகிரி நீங்க ஒரு அடுப்புல வச்சா நீங்க நல்லா ஹீட்ல வச்சீங்கன்னா உருகிரும். பிளாட்டினம் 2500 டிகிரி பக்கம் வந்து உங்களுக்கு அதிகமான வெப்பநிலை இருந்தாலும். ஆனா பிரைஸ் வந்து கோல்டுக்கு இப்ப இருக்கிற காலத்துல கம்பேர் பண்ணீங்கன்னா பெருசா ஏறவே இல்லை. ஏன்னா அது கோல்டு மாதிரி அது நடுவுல ஒரு பீரியட்ல பிளாட்டினம் கில்ட் இன்டர்நேஷனல் அவங்கள ப்ரொமோஷன் பண்ணி அது ரீச் ஆச்சு. ஆனா மதிப்பா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஏற கிடையாது. ஆனா யூட்டிலிட்டியா வந்து அது பிளாட்டினம் யூஸ் பண்றவங்க இன்னும் பிளாட்டினம் தான் யூஸ் பண்றாங்க. அதோட ஸ்ட்ரென்த் அதை புரிஞ்சவங்க வந்து இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எதிர்காலத்துல தங்கத்தினுடைய இந்த பயணம் உங்களுடைய அனுபவத்துல எப்படி இருக்கும்? இன்னும் வந்து விலையேறிக்கொண்டே தான் போகுமா எப்படி? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தாத்தா காலத்துல 1930கள்ல எல்லாம் பவுன் வந்து 16 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு லட்சங்களை நோக்கி நகர்ந்து விட்டது. எதிர்காலத்துல இதனுடைய வேகம் எப்படி இருக்கும், இதனுடைய வர்த்தக வேகம்? என்னோட கணிப்பு பாத்தீங்கன்னா, கணிப்பு மோஸ்ட்லி தப்பாக வாய்ப்பு நிறைய இருக்கு. தாண்டி நான் சொல்றேன், எனக்கு இம்மீடியட்டா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 வருஷத்துக்கு வந்து இன்னும் ரேட் பயங்கரமா ஏறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. நடுவுல இப்போ நிறைய ஒரு சில பெரிய எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி இப்போ கரெக்ஷன் நடக்கும், 37% குறையும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு, அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ காசா இஸ்ரேல் வார் இருக்கு, ரஷ்யாவோட அந்த சைடு வார் நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டுல நீங்க இப்படிங்க அப்பதான் பேசணும். ஆமா, இந்த போன வாரம் நம்ம அனௌன்ஸ் பண்ணி வாரனால கடை ரூபாய் கிராமுக்கு இல்ல டக்குன்னு குறையுது. சோ இது வந்து தற்காலிகமா இருக்கு. ஆனா ஓவரால் சிச்சுவேஷன் கோல்டு ரேட் ஏறதான் போகுது. தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம்.
அது இந்த அடுத்த 1-2 வருஷத்துக்கு கண்டிப்பா பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணலாம். அருமை அருமை. ஆனா அத என்ன சொல்றது, தேவைக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட் அது ரொம்ப முக்கியம். நாம ஒரு கேம்பிளிங்கா அது பண்ணிருக்கோம். ஆமா, நீங்க இதை சொல்லும் பொழுது பாருங்க எவ்வளவு அழகா அதுல ஒரு விழிப்புணர்வு ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க. நிறைய பேரு லோன் வாங்கி அதிக வட்டிக்கு லோன் வாங்கி இல்லைன்னா எதையாவது விற்காததை வித்து அவன் வந்து அதிகமான தங்கத்தை அதுக்கு அதை போன்ற முதலீடுகள் தேவையான மாதிரி தேவையில்லை. அதை அவாய்ட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன நம்ம சூழ்நிலை, நமக்கு என்ன வருமானம் இருக்கு, நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரொம்ப ஏற போகுதுன்னு சொல்லிட்டு அதுல அது தப்பாக வாய்ப்பு ஜாஸ்தி, நிச்சயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக்க மகிழ்ச்சி சகோதரரே. ஏன்னா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வந்ததை காட்டிலும் நிறைய தகவல்களை கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு கால தகவல்களை, ஏன்னா தாத்தா காலத்துல இருந்து உங்களுடைய பயணம் இருக்கிறது. அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க, அப்புறம் நீங்களாக இயல்பாக அறிந்து கொண்ட உங்களுடைய அனுபவ ஞானத்திலிருந்து வந்த தகவல்கள், நீங்க ஜெம்மாலஜி படித்ததன் மூலமாக அறிந்து கொண்டது பெரிய தங்க தகவல் களஞ்சியமான செய்திகள். மிக்க மகிழ்ச்சி. நிறைய தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த பேட்டியின் வாயிலாக இது கடைசி கேள்வி. நீங்கள் ஒரு தொழில் நகரமான இந்த தொழில் துறையினருக்கும் மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துரை என்ன? இங்க நம்ம திருப்பூர் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. எக்ஸ்போர்ட்ல ரொம்ப முக்கியமான மக்கள், உலகம் பூரா எக்ஸ்போர்ட் ஆகுது நம்ம பொருள். அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல. திருப்பூர்லயே நம்ம இவ்வளவு டெக்னாலஜி இருக்கிற கடைகள் நிறைய இருக்கு, இங்கேயே வரது நிறைய இருக்கு. ஆனா அதை தாண்டி வெளியும் வராங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் நல்லா இருக்கு. அவங்கதான் இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஒரு சில டிசைன்ல பாத்தீங்கன்னா வந்து சுவிட்சர்லாந்து போனாங்க, அங்க பாத்து இது நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்னா அப்படி ஒரு அங்க இருக்க டெக்னாலஜி உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம கஸ்டமர்ஸே இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ கலெக்ஷன்ல விற்கலாமே, நம்மளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஈஸியா இங்க செய்யற அளவுக்கு வந்துருச்சு. ஏஐ ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அப்புறம் திருப்பூர்ல இயல்பாவே வந்து டிசைன் சென்ஸ் ரொம்ப அருமையா, கலைநயமிக்க படைப்பாளர்கள் நிறைந்ததுல. அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க சொந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க ஒரு யுனிக்கா செய்யணுங்கிறதுல அவ்வளவு குறியா இருக்கும் போது அந்த கஸ்டமைசேஷனுக்காகவே வந்து வராங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அறியப்படாத நிறைய விஷயங்களை மக்களுக்கு அறிந்து கொள்ளும்படியான தகவல்களை வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பொன்னான நேரத்தை தந்து எங்களுக்கு, உங்களுடைய சேனலுக்கு நீங்க இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி செய்திகளை வழங்கியமைக்காக நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே, வணக்கம்.